Now we see the topic Pascal's law. Blaise Pascal discovered that Pascal's law. He is the French scientist. He discovered also this Pascal's triangle. 1 plus 2, first put 1 in all corners. 1 plus 2, 3. 2 plus 1, 3. Next, 1 plus 3, 4. 3 plus 3, 6. 3 plus 1, 4. This is called Pascal's triangle. Pressure is applied the bladder only at two places. In doing so, it observed that water comes out through all the holes with the same force. இப்போ இவங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபுட்பால்ல வந்து அதாவது ஹோல்ஸ் போட்டு அதுல வாட்டர் அப்ளை பண்ணிட்டு அதுல நம்ம ஒரு ப்ரெஷர் கொடுக்கும் போது அதுல இருந்து வாட்டர் வந்து சேம் லெவல்ல வந்து வெளியேறும் அப்படின்னு சொல்றாங்க. This observation was first documented by the French physicist Blaise Pascal, hence it is called Pascal's law. இததான் யார் கண்டுபிடிச்சானா French scientist Blaise Pascal அப்படின்னு சொல்றாங்க. அதனால இது பேர் வந்து Pascal's law. Pascal's law states that the pressure applied at any point of liquid at rest in a closed system will be distributed equally through all region of the liquid. இப்போ வந்து பாஸ்கல்ஸ் லா எதை உணர்த்துதுன்னா, இப்போ நம்ம ஒரு ப்ரெஷர் வந்து நம்ம இப்போ ஒரு ரெஸ்டா இருக்கு, அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு எதை கொடுத்துருக்காங்கன்னா டூத் பேஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதுல வந்து இப்போ அது உள்ள பேஸ்ட் வந்து ரெஸ்ட்ல இருக்கு, அது வந்து லிக்விட் தானே. இப்போ நம்ம அதுல வந்து ஃபோர்ஸ் கொடுக்கும் போது அங்க வந்து எங்க வந்து ஏர் மாலிகுல்ஸ் வெளியேறுதோ அந்த சைட்ல வந்து லிக்விட் வந்து வெளியேறும். அதை கண்டுபிடிச்சதுதான் பிளைஸ் பாஸ்கல் அப்படின்னு சொல்றாங்க. The following example helps you in understanding Pascal's law. Toothpaste is a fluid enclosed in a tube with a small opening at one end. அதுதான் சொல்றாங்க, டூத்பேஸ்ட்ல இருக்க பேஸ்ட் வந்து என்க்ளோஸ்ட், அதாவது சுத்தி வந்து க்ளோஸ் ஆகிருக்கும், அதுல வந்து ஒரே ஒரு ஸ்மால் எண்ட் மட்டும் ஓப்பன் ஆகிருக்கும், அதுல இருந்தா பேஸ்ட் வெளியேறும் அப்படின்னு சொல்றாங்க. Look at the paste tube in the image. When any part of the tube is squeezed, toothpaste squirts out at the open end. The pressure applied to the force is transmitted equally through the toothpaste. இப்போ நம்ம வந்து டூத்பேஸ்ட்னாலும் அந்த ஒரு சின்ன ஸ்மால் ஹோல் எங்க இருக்கோ அங்க இருந்தா பேஸ்ட் வந்து வெளியேறும் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படின்னா ஈக்குவலா அந்த பேஸ்ட் வந்து வெளியேறாம அந்த ஹோல்ல மட்டும் வெளியேறும் அப்படின்னு சொல்றாங்க. When the pressure reaches the open end, it forces toothpaste out through the opening. இப்போ அந்த ஃபோர்ஸால தான் அந்த ஓபன் பிளேஸ்ல இருந்து டூத்பேஸ்ட் வெளியேறுது அப்படின்னு சொல்றாங்க. Similarly, the principle of Pascal's law is used in hydraulic brakes in vehicles. இது வந்து அதிகமா எதுல காணப்படுதுன்னா ஹைட்ராலிக் பிரேக்ஸ் வெஹிக்கல்ஸ்ல இருக்க ஹைட்ராலிக் பிரேக்ஸ்ல தான் காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. Brahma press compress heavy bundle of cloths papers which you learn in higher grades. பிரம்மா பிரஸ்ல வந்து கிளாத்தஸையும் பேப்பரையும் பிரஸ் பண்றதுக்கு இந்த பிரின்சிபலை தான் யூஸ் பண்றாங்க. இது நீங்க வந்து ஹையர் ஸ்டாண்டர்ட்ல படிப்பீங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. We have seen different factors and laws related to pressure of liquids. Let us learn about properties like surface tension and viscosity. இதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் எதை சம்பந்தப்பட்டனா லிக்விட்ஸ் சம்பந்தப்பட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் எதுனா சர்ஃபேஸ் டென்ஷன், செகண்ட் விஸ்காசிட்டி ஆஃப் லிக்விட்ஸ். இதை வந்து நம்ம அடுத்தது பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க.